Hello guys, welcome to my channel DarkSmod. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து உங்ககிட்ட வந்து நான் while loop பத்தி காமிச்சிட்டேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து for loop பத்தி காமிக்க போறேன். for loop வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து ஒரு பேரை வச்சு காமிக்க போறேன். இப்போ ஒரு பேர்னா ஒரு பேர் கிடையாது, ஓகேவா? ஒரு நிறைய பேர் வந்து நான் லிஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணிட்டு லிஸ்ட் வந்து உருவாக்கிட்டு அதுக்குள்ள வந்து நான் அந்த பேரெல்லாம் செட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பாய்ச்சி கொண்டு வரணுங்கிறது காமிக்க போறேன். அதான் for loop வச்சு, ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? யாரு இப்போ புதுசா என்னோட சேனல் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ஆல்ல கொடுத்துருங்க, ஓகேவா? அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எபிசோட் 1ல இருந்து எபிசோட் 8 வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல, ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த for loopங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இந்த for loopக்கு வந்து நான் முதல்ல வந்து பேரை வச்சு காமிக்க போறேன் உங்ககிட்ட. ஏன்னா for loop வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பேரை வச்சு காமிச்சா, பேர் வந்து லூப்பிங்கா வர்ற மாதிரி. ஸோ நான் அதுக்கு வந்து வேரியபிளை வந்து பேர்னு வைக்கிறேன். ஸோ நேம்னு வைக்கிறேன். நேம் ஈக்குவல் ஒரு 3 பேர் செட் பண்றேன், ஓகேவா? நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ஓகேவா? நான் வந்து ஜான் வைக்கிறேன், ஈஸியா இருக்கிறதுக்கு. எனக்கு வருது வைக்கிறேன் பேர் ஜான், ரிச்சர்ட், அப்புறம் இன்னொரு பேர் வைப்போம் ஜக்கி, ஜக்கி சான், ஜக்கி, ஓகே. ஸோ எடுத்து தட்டிட்டு கீழே வந்து நம்ம for looping வைக்கிறதுனால ஃபோன் தான் வைக்கணும். நீங்கள் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ என்ன லிஸ்ட் பற்றின வீடியோ அதெல்லாம் கூட நான் ஃபாலாம் பாய்ச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லூப்பிங்க்கு பாய்க்கல, ஆனால் வந்து அது ஃபோ பாய்ச்சி ஆகணும், அதனால பாய்ச்சேன். ஆனால் இது வந்து நான் வெறும் லூப்பிங் மட்டும் காமிக்கிறதுனால for loop வந்து காமிக்க போகிறேன், ஓகேவா? ஏன்னா for loopனு இருக்கு ஒன்று ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து நான் ஃபோன் பாய்க்கிறேன், ஓகேவா? for ஏன்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணிட்டேன். ஏன்னா அது நானே வச்சிருக்கேன் ஒரு வேரியபிள், ஓகேவா? ஏ இன் நேம். ஸோ இந்த ஏ வந்து நேம்குள்ளே இருக்குது. ஸோ பின்னாடி வந்து இந்த க்ளோஸ் இது வச்சுட்டு என்டர் வச்சுட்டு நம்ம ப்ரிண்ட் பண்ண வேண்டியதான். ப்ரிண்ட் உள்ளுக்கு வந்து நம்ம ஏயை கால் பண்ணோம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இடம் விடணும், ஓகே. அப்புறம் இது ஒரு இடம் விடணும். இதான் கரெக்டு, சாரி. இது முன்னுக்கு வர வைக்கணும், ஓகே. இப்போ தான் கரெக்டு. இது நீங்கள் கரெக்டாக அது செட் பண்ணி வைக்கணும், இல்லாட்டினா வந்து எரர் காமிக்கும். அதோட இடத்த கூட நீங்கள் ராங்காக செட் பண்ணி வச்சா, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் எல்லாமே. ப்ரிண்ட் ஏன் பண்ணணும், ஏன்னா நம்ம ஏ வந்து நேம்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஏன்னு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது வெறும் வரிசையாக லூப்பிங்கில் ஜான், ரிச்சர்ட், ஜக்கின்னு வரும். ஏன்னா நம்ம நேம் வந்து ஏக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரிண்ட் ஏ பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதனால ஜான், ரிச்சர்ட், ஜக்கின்னு வீடியோ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஜான், ரிச்சர்ட், ஜக்கி அது வரிசையாக கொண்டு வரும். அதனால தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஒரு வேரியபிள் வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணிட்டோம் பேருக்குன்னு. ஸோ அந்த வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிளுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அதனால நான் வந்து ஏன்னு செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? அப்புறம் ப்ரிண்ட் ஏ பண்ணோம். அதனால 2 வேரியபிள் தேவை நம்ம லூப்பிங் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இந்த மாரி செய்யுதுன்னா 2 வேரியபிள். ஆனால் நம்ம நிறைய செய்யுதுன்னா நிறைய வேரியபிள் தேவைப்படும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், ஓகேவா கைஸ்? கைஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். for loop ஸ்டேட்மெண்ட் அந்த பேரை வந்து நான் லிஸ்ட்ல எப்படி செஞ்சுட்டு கீழே வரிசையாக கொண்டு வந்தேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க டெர்மினல்ல. அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன படிச்சிருந்தேன், ஜான், ஞாபகம் இல்லை, ஜான், ஜக்கி, ஓகே. இது 2 வச்சுக்கிறேன், ஓகே. ஜான், ஜக்கி அது 2த்தையும் வந்து லிஸ்ட்ல வந்து அது எப்படி கொண்டு வருதுன்னா மேலே வந்து ஜான், கீழே ஜக்கி, அது வரிசை அப்படி தானே கொண்டு வருது லூப்பிங் மூலியமா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம for loop ஸ்டேட்மெண்ட் பைப்போம். ரொம்ப ஈஸி தான். ஒரு வேரியபிள் வேற நம்ம செட் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இப்போ நேம் செட் பண்ணியிருந்தோம்னா அந்த லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதே இது பாய்க்கூடாது, நம்ம வேற வேரியபிள் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து for loopல வந்து நம்ம கொண்டு வர முடியும் லூப்பிங் பண்ணி, ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேர் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த பேரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிளுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து செய்யணும், ஓகே. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்னோட வீடியோவை, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கோடிங் வேறு ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக இருந்திருக்கும், உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கொஞ்சோடு தான் நான் செஞ்சுருக்கேன்னு. நான் வழக்கம் போல சொல்கிற மாதிரி தான் என்னோட பார்த்துட்டு நீங்கள் வேணா அப்கிரேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, ஓகேவா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் டாட்டா, பை பாய், டார்க்ஸ்மோட்.